மசினகுடி அப்படிங்கிற ஒரு மந்திரச்சொல் 6 நாளாக நம்மளை கட்டி போட்டு வச்சுருந்தது. நமக்கு ஒரு புது கதவையே திறந்து விட்ட மாதிரி அனைத்து விதமான வனவிலங்குகளையும் பார்த்து ரசிச்சுட்டு அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் கேரளாவில் உள்ள முத்தங்கா. எலிஃபென்ட் சேசிங் எலிஃபென்ட் சேஸ் பண்ணுது. வேற அனிமல்ஸையும் பார்க்கலாம், கரடி, டைகர் கூட பார்க்கலாம். ஈவன் கடைசியாக ஒரு வாட்டி நம்ம சிங்காரா ரூட்டில் போய் டைகர் ஸ்பாட் பண்ண முடியுதா. நேற்று ஈவினிங் 3 டைகர் பார்த்துருக்காங்க ஒரே இடத்துலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 5 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 6வது நாள் நினைக்கிறேன் மசினகுடியில். லைஃப்பில் ஒரு லாங் ட்ரிப்பு மசினகுடியில் ஸ்டே பண்ணது இந்த வாட்டி தான். இந்த 6 நாளும் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நமக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணனா ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான இடங்களில் தங்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் போகிறப்பையும் ஏறக்குறைய எல்லா அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ணியாச்சு. மானில் ஸ்பாட்டட் டியரு, சாம்பார் டியரு, மயில், இதெல்லாம் நார்மலாக நீங்கள் எப்பயும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகளை அதிகமாக இந்த வாட்டி பார்த்தோம். ஏறக்குறைய எல்லா போகிற இடம் எல்லாத்துலேயும் யானையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. அதுவே ஒரு பெரிய விஷயம். எல்லா டைமும் அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் யானை தான் ஈஸியாக பார்க்கலாமேன்ட்டு, அப்படி கிடையாது. யானையெல்லாம் எவ்வளோ இடத்துக்கு போய் பார்க்க முடியாமலாம் வெறுத்து போயெல்லாம் திரும்பி இருக்கிறேன்னா, உதாரணத்துக்கு தேக்கடியில் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்லலாம் தங்கியிருந்து பார்க்க முடியாமல் நான் ரிட்டர்ன் ஆகியிருக்கேன். அதுவே நிறைய இடத்த சொல்லலாம். அதை விட இந்த பந்திப்பூர் முதுமலையே சில சமயம் பார்க்க முடியாத சுச்சுவேஷன்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாட்டி நிறைய எலிஃபென்ட் சேசிங்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மணிமுகடம் வச்ச மாதிரி புலி பார்த்தோம். அதுவும் அவ்வளோ க்ளோஸாக நமக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போச்சு. உண்மையில் அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாத, அதாவது மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் என் லைஃப்பில் அந்த மூமெண்ட்டை தான் சொல்லுவேன். ஒயில்டு டாகு கூட்டமாக நிறையா பார்த்தோம். அப்புறம் இந்தியன் கார் பார்த்தோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச லெப்பர்டை தவிர, லெப்பர்டும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த ரனல் வியூவில் தங்கியிருக்கும் பொழுது அது லெப்பர்டா டைகரானு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அப்படி அதையும் பார்த்துருந்தேன்னா எல்லாமே பார்த்தாச்சு இந்த ட்ரிப்பில் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து நம்ம ட்ரிப்பில் நம்ம முத்தங்கா போக போகிறோம். முத்தங்கா போயிட்டு முத்தங்காவில் நைட்டு நம்ம எப்பயுமே ஒரு ரவுண்ட் போவோம். பந்திப்பூர் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் அடிப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எலிஃபெண்ட்டை நைட்டில் பார்க்குறதுங்கிறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்கு கிடச்சிதுன்னா வேறு அனிமல்ஸையும் பார்க்கலாம். கரடி, டைகர் கூட பார்க்கலாம். ஈவன் ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இந்த வாட்டி நம்ம முத்தங்கா போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இது ஒரு புது ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த வாட்டி நான் ஸ்டே பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வித்தியாசமான இடங்களை தேடி கண்டுபிடிச்சி போகிறோம் நாம. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாம் மசினகுடியிலேருந்து கிளம்பி முதுமலை, பந்திப்பூர் வழியாக திரும்பவும் குண்டல்பேட் போயிட்டு திரும்பவும் பந்திப்பூர் முத்தங்கா போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ட்ராவல் பிளான். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மசினகுடியை விட்டு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரவுண்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி மாயார் அண்ட் சிங்காரா ரோட்டில் ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணலாம், ஏதாவது அனிமல் சைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போக போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக முத்தங்கா போகிறோம்.
எப்பயும் மங்கூஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கார் சவுண்டை கேட்ட உடனே ஓடிடும். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. நம்மளுடைய இந்த மார்னிங் சஃபாரியில் அடுத்தடுத்த வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிட்டு இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஸ்பாட்டட் டியர், அப்புறம் மங்கூஸ் ரொம்ப நேரம் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி நம்ம மாயார் ரோடு வருவோன்னு சொல்லி வந்தப்போ அங்கே இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. அது உள்ளுக்குள்ளார அது இன்னும் அது குட்டிலாம் வந்து உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. jungle follow. Elephant chasing elephant chase பண்ணுது. சிங்காரா ரோடு வந்தப்போ ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யானை சேஸ் பண்ணிச்சுல, அது மாதிரி ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. அது ஏத்தாப்புல வந்த ஒரு வண்டியை சேஸ் பண்ணிட்டு ஓடிச்சு. சரின்னு நான் டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டேன். இந்த ஜீப் டிரைவர்கிட்டே அலர்ட் பண்ணேன். பட் ஆனால் அவர் நேராக போயிட்டார். அவர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னோடனே சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி நானும் டிசைட் பண்ணி அங்கேருந்து கிளம்புனேன். எலிஃபண்டா நிக்குது? எலிஃபண்ட் நிக்குதா இந்த இடத்துல தான்? இல்ல இப்போதான் ஒரு வண்டி சேஸ் பண்ணிட்டு போச்சு. இருப்போம். போயிடுச்சு போல. கடைசியாக ஒரு வாட்டி நம்ம சிங்காரா ரூட்டில் போய் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுதா, பர்டிகுலராக டைகர் ஸ்பாட் பண்ண முடியுதா? நேற்று ஈவினிங் 3 டைகர் பார்த்துருக்காங்க ஒரே இடத்துலையே. இது மேட்டிங் சீசனுங்கிறதுனால அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏறக்குறைய ஒரு 7 நாள் 1 வாரம் ட்ரிப்பை வந்து மசினகுடியிலே நம்ம இருந்திருக்கோம். லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் இங்கேயே இருந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பாருங்கள் இந்த 1 வாரம். உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊரை பற்றி. நம்ம இந்தியாவில் எங்கெங்கேயோ போயிட்டு வரோம். பட் நம்ம மசினகுடியிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ இப்படி ஒரு வைல்ட் லைஃப் இங்கே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதாவது நம்ம மசை மாரா இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பேசுவோம். மசை மாரா, செராங்கட்டி இதெல்லாம் வந்து நம்ம வைல்ட் லைஃப் லவர்ஸ்க்கு வந்து
அங்கே போகிறது வந்து ஒரு லட்சியமாக இருக்கும். ஓகே, அதை நான் வந்து தப்பாக சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரில்லிங் வந்து எனக்கு வந்து மசை மாறால கிடைக்கல. அதான் கிடைக்கல மீன்ஸ் நான் நேராக போனதில்லை. ஆனால் அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிகிறது அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கிறது இல்லை. இங்கே எப்படி மான்கள் வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி விலங்குகளை வந்து கூட்டம் கூட்டமாக மற்ற விலங்குகளை பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு இது இருக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு புலியை நம்ம சேஸ் பண்ணி பல அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்க்குற அந்த த்ரில் இருக்க உண்மையிலே அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த பாலம் தான் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் ரெண்டாக பிரிக்கக்கூடியது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கர்நாடகா ஸ்டேட்குள்ளார வந்து என்ட்ராகிறோம். நாம் நம்மளுடைய ரூட் இப்போ எப்படி போக போகிறோன்னா, பந்திப்பூர் எடுத்து போயிட்டு பந்திப்பூர்லேருந்து திரும்ப குண்டல்பேட் போயிடுவோம். அதாவது ஃபாரஸ்ட் ரோட்டு வெளியில் போயிட்டு குண்டல்பேட்டு, திரும்ப குண்டல்பேட்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சுல்தான் பத்தேரி போகிற ரோடு. நாம் அந்த ரூட்டில் போகிறோன்னா அங்கேயும் திரும்ப ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் தான். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் முத்தங்கா ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம ரூமுக்கு போயிடுவோம். பொதுவாக எப்போ நம்ம பந்திப்பூரில் ஸ்டே பண்ணாலும் பக்கத்தில் மங்களா வில்லேஜ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவேன். இந்த வாட்டி பந்திப்பூரில் புக் பண்ணியிருந்து அது கேன்சல் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் ஊருக்கு போகிறப்ப ஜஸ்ட்டு அப்படியே ஒரு அந்த வில்லேஜ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். பெரிய லெவலில் ஒன்றும் சைட் ஆகலை. கும்கி மட்டும்தான் அங்கே பந்திப்பூரில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பவும் நம்ம இப்போது குண்டல்பேட்டை தாண்டி திரும்ப நம்ம சுல்தான் பத்தேரி ரூட்டில் போயிட்டுருக்கோம். இப்போது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை நம்ம தாண்டிட்டோம். பந்திப்பூர் செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பார்த்தா ரோட்டு ஓரத்தில் நிறைய யானைகள், அதாவது ஒரு 3 யானை வந்து நின்றுட்டு இருந்தது. நிறைய டிராஃபிக் வழக்கத்தை விட இன்றைக்கி அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் நம்மளால் அங்கே நிற்க முடியல. அதனால் நானும் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சிடென்ட் அது. எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எப்படி வந்தானுங்க, எப்படி விட்டானுங்க, அங்கே எப்படி உள்ளார போச்சுன்னே தெரியல. அன்கண்ட்ரோல்டாக வந்திருக்கிறாங்க. பொதுவாக பந்திப்பூர் முத்தங்கா பெல்ட்டில் நம்ம வரும்பொழுது நம்மளை வந்து ஏமாற்றங்கிறது இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு யானையாவது பார்த்துட்டு தான் நான் போவேன். அது இந்த வாட்டி அதுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார வந்த உடனே ஒரு 3 யானையை நம்ம பார்த்தோம். இது நேஷ்னல் ஹைவேயாக இருக்கிறனால எப்பயுமே டிராஃபிக் இருக்கும். ஆனால் வழக்கத்தை விட இன்றைக்கி வந்து ரொம்பவே அதிகமாக டிராஃபிக் இருந்தது. இதனால் நம்ம நின்று பார்க்கவும் முடியல. பொதுவாக வைல்டு அனிமல்ஸும் இந்த மாதிரி ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக போயிட்டுருக்கும் பொழுது அந்த சத்தத்திலே நிற்காது. இதை பாருங்கள், அங்கே கூட ஒரு யானை நின்றுட்டுருக்கு. அடுத்தது ஒன்று சைட் ஆகுது. அதுவும் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிப்பர் லாரி நிறைய போகுது.
அதுவும் ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து அரண்டு கீழே விழுந்துருவோம் போல் இருக்கு ஹாரன் அடித்தா. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. முதல்ல இந்த மாரி ஹாரன்லாம் வந்து பேன் பண்ணணும். ரொம்ப ஹெவியாக அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளார அடிக்கக்கூடாதுங்கிற அந்த பேசிக்கான சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இதனால் வைல்டு அனிமல்ஸ் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு பார்த்துங்க. நாம் கர்நாடகாவை தாண்டி இப்போது கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆகுறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா முத்தங்கா இப்போ நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய இடம் ஒரு 8லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம பந்திப்பூர் வரும்பொழுது நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு 3 யானைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிளாக ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஊட்டி பந்திப்பூர் 2 பந்திப்பூர் இருக்குது. ஒன்று ஊட்டி பந்திப்பூர், இன்னொன்று இந்த முத்தங்கா வயநாடு பந்திப்பூர். நம்ம ஊட்டி பந்திப்பூரில் வரும்போது ஏற்கனவே அங்கே ஒரு யானையை பார்த்தோம். இங்கே வந்து ஒரு 4 யானை பார்த்துருக்கோம். டோட்டலாக இது வரைக்கும் 5 யானைகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம், போயிட்டு செக்இன் ஆகிறோம். இந்த ரூம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் இருக்குது. அதனால் நம்ம ரூம் பக்கத்துலேயே கூட யானைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வரக்கூடிய இடம் யானைகள் அங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரவுண்ட் கிளம்பி ஈவினிங் திரும்ப இதே ரூட்லேயே இன்னொரு ரவுண்டு வருவோம். வந்துட்டு நைட் இதில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி. நாம் ரெசார்ட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 800 மீட்டரில் நாம் ரெசார்ட்டை நெருங்கி விடுவோம். ஆர்டிஓ செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் முன்னாடியே லெஃப்டில் திரும்பினோம் அப்படின்னா, திரும்பின உடனே மெயின்லேயே இருக்குது நம்ம ரெசார்ட்டு. பாருங்கள், ஃபாரஸ்ட்டு தான் இது எல்லாமே. கூகுள் அக்காவும் சொல்லிடுச்சு டெஸ்டினேஷன் 300 மீட்டர் அப்படின்னு. அது ஒர்க் பாருங்கள். இந்த லெஃப்ட் கேட் என்னமோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே. ஆக்சுவலாக யானை உள்ளார வருதுன்ட்டு இப்போ கேட் போட்டு கேட்டில் எலக்ட்ரிக் இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்துச்சு பாருங்க. நாம் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம தங்க போகிறது வைல்டு வியூ ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் தான். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப பட்ஜெட்டில் நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஆப்ஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி போகிறதெல்லாம் ரொம்ப பக்கம்தான். இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம சஃபாரி பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நம்ம ஃபாரஸ்ட்லேயும் ஒரு ரவுண்ட் போகிறதா இருந்தாலும் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். மெயின்லேயே இருக்கும், பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 1500 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் டைரெக்டாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூமை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருக்குது. ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். சின்ன பசங்களாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் கூட படுக்கலாம். ஃபேன் தான், ஏசி கிடையாது. ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. பெட்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. எவ்வளோ ரெண்ட்டுங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஜன்னல் இங்கே ஒன்று இருக்குது. அதான் மெயின் ரோடு. போகிற வர வெஹிக்கிள் இங்கே பார்க்கலாம். எலிஃபண்ட்ஸ்லாம் கூட இங்கே சம்டைம் வரும். சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. கெய்சர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாகவே இருக்குது. அப்புறம் இதில் முக்கியமான பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பால்கனி தான். சூப்பராக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருந்தபடி சூப்பராக வியூ பார்க்கலாம். இதை பாருங்கள், அதான் மெயின் ரோடு. எலிஃபண்ட்ஸ் வந்து இந்த ரோட்டுக்கு அந்தாண்ட சைடு வந்து நிற்குமா, சில சமயம் ரோட்டில் வருமா. இந்த பக்கம் மான்லாம் வரும், சில சமயம் வந்து எலிஃபண்ட்ஸ் இந்த பக்கமும் வரும்.
அங்கே கேட் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு கம்மியான ரேட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1300 தான் வருது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நான் கோஐபிஓ ஆப்பில் தான் வந்து புக் பண்ணேன். பரவாயில்ல, நல்ல ப்ராப்பர்ட்டி, மெயினில் ஈஸி எக்ஸஸ். பட் ஏன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் கிடையாது. ரெஸ்டாரண்ட் போகணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மெயின் ரோட்டில் தான் வந்து பச்சை கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் வந்து ஹோட்டல். அங்கே போய் நம்ம சாப்பிட்டு வர வேண்டியதுதான். பாருங்க, அதுதான் தூரமாக இல்லை, நடந்தே போயிட்டு வந்துடலாம். இப்போ திரும்ப நம்ம ஒரு ரவுண்டு போவோம். நாம் அந்த ஈவினிங் நகர் வளத்து மாதிரி இது காடு வளத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம். வனவளம் அப்படின்னு என்ன சொல்லலாம், வனத்தை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம். ஈவினிங் டயத்தில் பெட்டராக இருக்கணும். பட் ஆனால் இந்த ரூட்டில் டிராஃபிக் வந்து நிறைய இருக்குது. டிராஃபிக் நிறையா இருந்தாலே அனிமல்ஸ் வெளியில் வராது. பட் இருந்தாலும் வர்ற வழியில் அவ்வளோ டிராஃபிக் இருந்தும் கூட வரும்போது பார்த்தோம் நிறைய இடத்துல. அதுமாரி இப்போ போகும்போது இன்னும் கொஞ்சம் லேட்டாக உள்ளுக்குள்ளார இருக்கிற யானைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். பார்ப்போம் இந்த ஈவினிங் டைம் நம்மளுடைய வனவளத்தில் என்ன மாதிரியான அனிமல்ஸை வந்து நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பாட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்மளால் ஓரத்தில் நிறுத்தி பார்க்க முடியல. வர்ற வழியிலேயே அப்படியே உங்களுக்கு காமிச்சேன். பார்ப்போம், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. திரும்ப நைட்டில் நம்ம ரிட்டர்ன் வருவோம். ஸோ இன்னும் நிறைய யானைகளையோ இல்லை வேறு ஏதாவது விலங்குகளையோ பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி அப்படி தான் ஈவினிங் நான் போகும்பொழுது கரடி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தேன். அந்த யானையை மானிட்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. என்னடா அவர் பைக்கில் வச்சுட்டு நிற்கிறாருன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா யானை நிற்கிது. இந்த ஃபாரஸ்ட் பர்டிகுலராக ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதுமலையில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் முதுமலை அந்த பந்திப்பூர் இருக்கு இல்லையா, அந்த பந்திப்பூரை விட இந்த சுல்தான் பெத்தேரி வரக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த பந்திப்பூர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. வரும்பொழுது எலிஃபென்ட் பார்த்தோம். திரும்ப இப்போ நம்ம நைட் சஃபாரிலையும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது ஒன்று தான் பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, அதனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரில. பொதுவாகவே இந்த ரூட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். 9 மணிக்கு இங்கே செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. மணி இப்போது 8 போகுது. ஸோ அதனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லோரும் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அறிகுறின்னு வேகமாகவே வருவாங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா பார்க்கலாம், பட் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சபரிமலை சீசன், அதனால் சபரிமலை கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து வண்டி இங்கே வேன் போயிட்டே இருந்தது. ஸோ அதனாலேயே நிறைய க்ரௌடு வந்து இங்கேயும் அங்கேயுமா போயிட்டுருக்காங்க. எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் பாருங்கள், பைசா வாங்குறத விட மாட்டேங்கிறானுங்க, வாங்கிட்டு தான் அனுப்புகிறானுங்க. இதெல்லாம் டூ மச்சாக பண்ணுறாங்க. இங்கெல்லாம் முதுமலையிலலாம் வாங்குறதே கிடையாது. மசனகுடியில் தான் ஃபாஸ்டாக் வச்சுருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு என்ட்ரி தான் ஃபீஸ் கொடுக்க முடியும். இப்போ வரும்போது அங்கே தான் எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே அந்த சைடு வாங்கியிருந்தேன் கர்நாடகாவில். அங்கேயும் வாங்கணுமா இங்கேயும் வாங்கணுமா, ரொம்ப டூ மச்சாக பண்ணுறேன். இருக்குங்க
ஒரு 3-4 யானை உள்ளுக்குள்ளார நிற்கிது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 நிற்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு மேலே உள்ளுக்குள்ளார எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இருட்டாக இருக்கிறனால நம்மளால் சரியாக பார்க்க முடியல. பொதுவாக இந்த டயத்தில் நம்ம வரும்பொழுது டிராஃபிக் பொதுவாக இந்த அளவுக்கு இருக்காது. அதனால் டிராஃபிக் கம்மியாக இருக்கும்பொழுது என்ன ஆகும், ரோட்டில் தான் இந்த யானைகள்லாம் நடந்தே வரும். ஸோ அதை தான் நான் எதிர்பார்த்து வந்தேன் இன்றைக்கி. ஆனால் டிராஃபிக் ரொம்ப ஓவராக இருந்ததுனால எல்லா யானையும் சைடில் உள்ளுக்குள்ளார தான் நின்றுட்டுருக்கு. ஈவினிங் நம்ம போயிட்டு வந்ததில் போகும்போது ஒரு டஸ்கர் பார்த்தோம். திரும்பி வரும்பொழுது ஒரு 3 யானையோ 4 யானையோ சைடில் நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு இப்போ வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. அதாவது நம்ம ரூம் பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து ஃபுட்டுலாம் நல்லா இருந்தது. பர்டிகுலராக இந்த பரோட்டாவும் இந்த கிரேவி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமையாக இருந்தது. பீஃப் ஃப்ரை டேஸ்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பொதுவாக கேரளா வந்தால் இந்த பரோட்டா பீஃப்ங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். அதை நம்ம சாப்பிடாம போனதே கிடையாது. ஸோ நைட்டு டின்னரை இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன். இந்த தெருவுக்கு கீலாம் போட்டு டோர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேட்டை வந்து போனர் வந்து திறந்து விட்டார். நான் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு பால்கனியில் நின்று ரோட்டெலாம் பார்த்துட்டு இருந்தேன். டிராஃபிக் அதுக்கு பொதுவாக 9 மணிக்கு செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 10-10:15 வரைக்கும் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. பொதுவாக அந்த சபரிமலைக்கு போகிறதுனால மேபி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரில, வண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தது. பொதுவாக வண்டி இல்லை அப்படின்னா அந்தாண்ட ரோட்டுக்கு அந்த சைடு வந்து யானைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் ஏதாவது வருதான்னு சொல்லி நானும் நின்று ஒரு 11-11:30 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வரல, நான் போய் படுத்துட்டேன். ஸோ நம்ம வீடியோவும் இதோட முடிவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வயநாட்டில் வந்து ஒரு சஃபாரி போனோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த சஃபாரியை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.